டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு வக்ர நிவர்த்தி. குரோதி வருஷம் தை மாதம் 29ஆம் தேதி 11/2/2025. வக்ர நிவர்த்தி எவ்வளோ நாளைக்கு இருக்குது அப்படின்னா 11/2/2025 11/5/2025 வரலும் ரிஷபத்திலேயே குரு வக்ர நிவர்த்தி பெற்று நல்லபடியாக இருக்கார். இப்போ பார்த்தலையானால் குருவினுடைய பலன்கள் மிகப்பெரிய ஏற்றத்தோடு வீரியத்தோடு செயல்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இப்போ 11/2/2025 குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதன் மூலியமாக பார்த்தலையானால் குரு அப்படின்னு சொன்னோம்னாலே குரு பார்க்கக்கூடிய நன்மை. குரு அப்படின்னு சொன்னோம்னாலே முழு சுவர் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியவர் தேவகுருவான குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வியாழன் கிரகத்தை தான் சொல்கிறார். இவர் இருந்த இடத்தையும் சுபப்படுத்துவார், பார்க்கக்கூடிய இடத்தையும் சுபப்படுத்துவார். இதுதான் இவருடைய பெரிய விசேஷமே. ஒரு ராசிக்கும் நம்ம பேசும்பொழுது அந்த ராசியில் என்ன ஏற்றம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த ராசிக்கு எந்த கோவிலுக்கு போனால் நல்லபடியாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரு வக்ர நிவர்த்தி என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன். இந்த குரு வக்ர நிவர்த்தியில் பார்த்தீங்கன்னா குரு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறார். உங்களுடைய ராசியின் 7 பத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய களத்திர ஸ்தானத்தின் அதிபதி. அது தவிர எதிர்பாலனத்தை பற்றி குறிக்கக்கூடியது, உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை பற்றி குறிக்கக்கூடியது, உங்களுடைய சொந்த தொழிலை குறிக்கக்கூடியவர். இவர் 12ஆம் இடத்துல போயிருக்கார் அப்படின்னும் பொழுது என்ன ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோமே. ஆனால் வக்ர நிவர்த்தி அடைகிறது மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வீட்டில் சுப செலவுகள் வரும். சுப செலவுகள் வருதே சார், என்ன சார் அது சுப செலவுகள் சொல்லிட்டீங்க, ஆனால் வருமானத்திற்கு வழி என்ன அப்படின்னா தொழில் ஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டின் அதிபதியான குருவும் 12ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது பெரிய விசேஷம். இந்த 90 நாட்களும் அவள் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதன் மூலியமாக பார்த்தாலேயானால் வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகளும் புதிய முதலீடுகள் தொழிலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு இந்த பிஆர் அதாவது பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால மறைந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை வாழ்பவர்கள், அதாவது வீட்டை விட்டு வெளியில் இருப்பவர்களுக்கு அதீதமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தொழிலில் பெரிய மாற்றங்கள் இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 90 நாட்கள் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் ஒரு ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார். 4ஆம் இடம்னு சொல்லக்கூடியது தாய் கல்வி ஸ்தானத்தை குறிக்கும். வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை குறிக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு புதிய வீடு மனையாக வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த ராகுவும் கேதுவும் அதாவது அவர்கள் மாறக்கூடிய காலகட்டத்திலேருந்து பார்த்தோம்னா குருவின் பார்வை 4ஆம் இடத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். நிச்சயமாக நீங்கள் கண்டிப்பாக ஒரு புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த 90 நாட்களில் குருவின் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால ஆரம்ப கல்விகள் அதெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம். அதாவது 10வது வரலும் படிக்கக்கூடிய வாளுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அது தவிர 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இதனால் என்னென்னா புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. புதிய வேலை வாய்ப்பு, புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு. அது தவிர பார்த்தோன்னா உடல் நலத்தில் நல்ல ஏற்றம். ஏன்னா உங்களுக்கு ஏதாவது உடல் நலத்தில் பின்னடைவு இருந்தது, ஏனால் இந்த காலகட்டத்தில் 6ஆம் இடத்தை குரு பார்க்குறதால உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள். அது தவிர பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால கண்டிப்பாக வம்பு வழக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததே ஆனால் அந்த வழக்கு பிரச்சனைகள் எல்லாமும் சுமூகமாக தீரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்குறார். குரு 8ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த இடம் வலுப்படுறது. மறைந்த இடத்திலிருந்து திடீர் செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்கும்பொழுது ரேஸு, லாட்ரி, ஷேர் மார்க்கெட்டு, அது தவிர இன்சூரன்ஸு,
அது தவிர திடீர் பணவரவு, வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலிருந்து எதிர்பாராத இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்பு, அதுவும் வந்து நிலத்தின் மூலியமாக வரக்கூடிய பணங்கள் அதிகமாக வரும். அதாவது நிலத்தின் மூலியமாகனா தாயின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு. ரொம்ப நாள் முன்னாடி வாங்கி வச்சுருந்த நிலம் வந்து உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுத்து அதன் மூலியமாக நல்ல ஒரு பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. இந்த வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் அதுவும் வந்து இந்த மிதுன ராசிக்காரர்கள் கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ், கவிஞர்கள், கலை உலகத்தில் இருக்கிறவங்க, ஆர்ட் டைரக்டர்ஸு, அது தவிர பார்த்தாலேயானால் இந்த கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸு, அது தவிர ஏர்டெல், ஜியோ இதிலெல்லாம் வேலை செய்கிறவங்க, இதை தவிர பார்த்தோம்னா சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அவர்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரும். ஏன்னா 5ஆம் அதிபதியே 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிற தொழிலில் வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம், திடீர் ஏற்றம் வரக்கூடிய காலகட்டம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த குரு வக்ர நிவர்த்தி பார்த்தாலேயானால் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு குருவின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கணும் அப்படின்னா சுவாமிமலை போயிட்டு வாங்கும். அதாவது அப்பனுக்கே வந்து குருநாதராக இருந்ததுனால முருகப்பெருமானுக்கு சுவாமிநாதன் பேர், அங்கே போயிட்டு சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்காரர்கள் இந்த குரு வக்கர நிவர்த்தி ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அதீதமாக முதலீடு செய்யக்கூடிய பாக்கியம். புதிய கடன் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 85 விழுக்காடு நல்லபடியான பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வக்கர குரு நிவர்த்தி அமைய. கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். இந்த குரு வக்ர நிவர்த்தி அப்படின்றது 11/2/2025 11/5/2025 வரலும் வருது. இவ்வளவு நாளாக வக்கரத்தில் குரு இருந்தார். ஒரு 120 நாளாக உங்களை படாத பாடுபடுத்தியிருப்பார். அஷ்டமத்தில் சனி, 11ஆம் இடத்துல குரு நல்லது பண்ணுவார்னு நினச்ச நேரத்தில் உங்களுக்கு பெரிய, அதாவது 120 நாள் வக்கரகதியில் போய் உங்களுடைய பிரச்சனைகளை மேலும் அதிகப்படுத்தி பணவரவு எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணியிருப்பார். இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்கிறதும் 11ஆம் அதிபதி அவர் வந்து பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல போய் இருக்கார். அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பாக்யஸ்தான அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து குரு. அவர் வந்து 11ஆம் வீட்லேயும் 11ஆம் அதிபதி வந்து 9ஆம் வீட்லேயும் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பரிவர்த்தனை யோகம் வருது. 9-11 பரிவர்த்தனை ஆறுதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். அதாவது இவ்வளவு நாளாக காத்துன்றிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் தொழிலில் வரப்போகிறது. ஏன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய லாபஸ்தான அதிபதியே வந்து உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் பரிவர்த்தனை யோகம் இருக்கக்கூடிய காலகட்டம். பெரிய ஏற்றம் கிடைக்கும். மூத்த சகோதரர்களால் பெரிய ஏற்றம், சகோதர சகோதரிகளால் நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய அதாவது பார்த்தோம்னா 2வது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதால சிறு சிறு தடைகள் நிச்சயமாக வரும். தடைகள் வந்தாலும் தடைகளை தாண்டி வெற்றிகளை குவிக்கக்கூடிய அளவிற்கு குரு பகவான் இந்த ஒரு 90 நாளில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா குரு 11ஆம் இடத்துலேருந்து பரிவர்த்தனை யோகம் பெற்று 9ஆம் இடத்துல போய் இருக்கிறதுக்கு ஆட்சி பெற்றதற்கு சமம். அதனால் பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பெறுறதுனாலையும்
ராகுவோடு சம்பந்தப்படுறதுனாலையும் ராகுவும் குருவும் சேர்ந்து இருக்கிறதுனாலையும் ராகு அதீதமான விஷயங்கள் பெரிய பாக்கியத்தை கொடுக்க போகிறார். இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருக்க முடியாத அளவுக்கு பெரிய ஏற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க போகிறது. வேலை இல்லாதவர்களுக்கு திடீர் வேலை கிடைக்கும். அதுவும் இவ்வளவு நாள் வாங்கின சம்பளத்தை விட 2 மடங்கு 3 மடங்கு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். அதாவது பசங்க இந்த எக்ஸாம், அதாவது வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு மாஸ்டர் டிகிரிஸ் எக்ஸாமுக்கு பார்த்துட்டு இருந்தது. ஏன்னா கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்குது. அதாவது ஜோதிட சொல்லில் சொல்லக்கூடியது ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவாள். ஆனால் இந்த காலகட்டத்தில் பரிவர்த்தனை யோகத்தில் 9ஆம் இடத்துல குரு பகவான் ஆட்சி பெற்று போகிறதுக்கு சமானம். அதனால் நல்ல யோகத்தை, உங்களுக்கு பெரிய பாக்கியத்தை அருளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர உங்கள் தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டம், தந்தையின் மூலியமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எடுத்த காரியத்தில் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி காலகட்டத்தில் குரு பகவானின் பார்வையான 5, 7, 9 அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னியிலையும், 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்திலையும், 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மகரத்திலையும் உணருது. இதன் மூலியமாக பார்த்தோம்னா திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாகியம் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இவ்வளவு நாளாக முயற்சிகளில் சிறு சிறு தொய்வு ஏற்படக்கூடிய காரணங்களாக இருந்திருக்கும். ஏன்னா கேதுவும் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் சற்று பின்னடைவை கொடுத்தே அவர் வெற்றியை கொடுப்பார். இப்போ குரு பார்க்கறதுனால உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால எழுத்து பணியில் இருக்கவங்க, ஆர்ட் டைரக்டர்ஸாக இருக்கிறவங்க, வேளாண்மை பண்ணுறவங்க, பயிர் பண்ணுறவங்க, அது தவிர ஆட்டோ ரிக்ஷா, வேகமாக உணவு பதார்த்தங்கள் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரி இதில் வேலை செய்கிறவங்க, அது தவிர பால் பதனிடும் வியாபாரம், பால் வியாபாரம், தண்ணீர் வியாபாரம், இதெல்லாம் அமோகமான ஏற்றத்தை கொடுத்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில் கொடுக்க போகிறது. அது தவிர பார்த்தாலேயானால் முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறது பெரிய விசேஷம். ஏன்னா புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவரே புத்திரஸ்தானத்தை பார்க்குறார். இதனால் இவ்வளவு நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த காலகட்டத்தில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பார்ட்னர்கள் மூலியமாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எதிர்பாலினத்தவர் மூலியமாக வெற்றி நிச்சயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த குரு வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் ஏற்கனவே எளிதான அதாவது பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை தவிர நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில் போய் சேவிச்சுட்டு வர்றதும், இல்லைன்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை போய் வியாழக்கிழமை 3 நெய் விளக்கு போட்டுட்டு வர்றதன் மூலியமாகவும், மஞ்ச வஸ்திரம் தானம் கொடுக்கறதன் மூலியமாகவும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நிச்சயமாக நடக்கும். உங்களுக்கு பார்த்துடையெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம். மொத்தத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், திருமண பாக்கியம் கொடுக்கும், முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம். எழுத்துப்பணி, அது தவிர ஆர்ட் டைரக்டர்ஸு, அது தவிர பார்த்தாலேயானால் முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. குழந்தை பிராப்தி இவ்வளவு நாள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி நிச்சயமாக உண்டு. 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் நிச்சயமாக இருக்கும். பரிவர்த்தனை யோகத்தின் மூலியமாக பாக்கியங்கள் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் மாணவர்களுக்கு ஏற்படும். தந்தையின் உடல்நிலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். புதிய வேலை அமையக்கூடிய காலகட்டம். வேலையின் மூலியமாக இருக்கக்கூடிய வேலையில் ப்ரமோஷனும் இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு குருவின் நல்ல ஒரு ஏற்றம் இருந்தால்
சனி 8ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய முயற்சிகளில் சிறு சிறு பிரச்சனைகளையும் உங்களுடைய தொழில் ஸ்தாபனங்களில் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் உங்களுக்கு 85 விழுக்காடு இந்த குருவினுடைய வக்ர நிவர்த்தி பெரிய ஏற்றத்தை